அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்பில் சில டிப்ஸுகள் சொல்கிறேன், கேட்டுங்க. கண் எரிச்சல் வந்துச்சுன்னா ஜலதோஷம் வரப்போகுதுன்னு அர்த்தம். காது எரிச்சல், காது குடைச்சல், வலி இருந்துச்சுன்னா, நமைச்சல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஜுரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல் நமக்கு கால் பாதங்கள் வெடிப்பு விட்டுச்சுன்னா உடம்பு சூடாகிடுச்சின்னு அர்த்தம். உடம்பு சூடாகிடுச்சு, கால் வெடிப்புச்சுன்னா, கால்கள் மணிக்கட்டுகள் ரொம்ப வலியாக இருந்துச்சுன்னா எடை கூட போகுதுன்னு அர்த்தம். அதே போல் நமக்கு ரொம்ப பசி எடுக்கும். ரொம்ப பசி எடுக்குதுன்னா இன்சுலின் சுரந்து அதிகமாக சுரந்து உங்களுக்கு நீரிழிவு சர்க்கரை வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல் நம்ம நகம் கை விரல் நகத்தில் கோடு கருப்பு கருப்பாக கோடு விழப்போகுதுன்னா இதயம் பலப்பட போகுது, இதயம் வீக் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே போல் வாய் துர்நாற்றம் வீசுதுன்னா பல்லீரலில் பிரச்சனை வரப்போகுது, குடலில் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல் நம்ம நாவல் விதைகளை நல்லா வெயிலில் காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு தயிரில் கலந்து சாப்பிட்டோம்னா கல் கரையும், சர்க்கரை வியாதி குணமாகும். அதே போல் டெய்லி காலையில் 7 மணி அளவில் சூரிய ஒளி நம்ம மேலே படணும். 10 நிமிஷம் இருந்தால் விட்டமின் டி கிடைக்கும். டி வச்சுன்னா அதில் புரோதாக்கு இருக்கிற சூரிய ஒளியில் தோல் மேலே விட வச்சுன்னா சர்க்கரை குறையும், பிபி குறையும், ரத்த அழுத்தம் குறையும், மன அமைதியாகும், நல்ல தூக்கம் வரும். அதே போல் சில பேர் குள்ளமாக இருப்பாங்க, பிட்யூட்டரி சுரப்பி கம்மியாக சுரக்கும். அது ரொம்ப குள்ளமாக பிட்யூட்டரி சுரப்பு அதிகமாக போகிறதுனால ஹைட்டாக இருப்பாங்க. பிட்யூட்டரி சுரப்பு கம்மியாக சுரக்கிறதுனால குள்ளமாக இருப்பாங்க. அவங்க 2 ஸ்பூன் வெங்காயச்சாறு, 2 ஸ்பூன் வெங்காயச்சாறு 2 ஸ்பூன் வெங்காயச்சாறுடன் நம்ம வெல்லம், பனை வெல்லமாகட்டும் இல்லை சாதா வெல்லமாகட்டும், 2 ஸ்பூன் வெங்காயச்சாறுடன் பனை வெல்லம் இல்லை வெங்காயம் கலந்து வெங்காயச்சாறு 2 ஸ்பூன் வெங்காயச்சாறுடன் வெல்லம் கலந்து டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உயரம் அதிகரிப்பாங்க. அதே போல் 1 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸ், 2 ஸ்பூன் நெல்லிக்காய் சாறு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இளநரை மறைந்து முகம் பளபளப்பாகும், சர்க்கரை வியாதியும் கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இளநரை மறைஞ்சி முடி நன்றாக வளரும் அடர்த்தியாக. அதேமாரி சர்க்கரை வியாதியும் கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் அதனுடைய பழங்கள், நம்ம கருவேப்பிலையுடைய பழங்கள் இருக்கும், அந்த பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா பார்வை நல்லா தெளிவடையும், பார்வை நல்லா கிடைக்கும். அதே போல் கண் பார்வை மறைக்கும், கண்ணில் நீர் வடிஞ்சினே இருக்கும். அவங்களும் இதே போல் 1 டம்ளர் தண்ணியில் சுட தண்ணியிலே அல்லது பச்சை தண்ணியில் ஆகட்டும் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா அந்த கண் பார்வை நல்லா தெளிவடையும், கண்ணில் நீர் வடித்து நின்றுடும். அதே போல் கேஸ் ட்ரபிள் அடித்து இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னுவாங்க. அவங்க முடக்கத்தான் இலையை வதக்கி வடை செய்து சாப்பிட்டாங்கன்னா இந்த இடுப்பு வலி, கேஸ் ட்ரபிள்லாம் ரிலீஃப் ஆகிடும், முடக்குவாதெல்லாம் சரியாகிடும், கை கால் வலிலாம். அதே போல் பேரிச்சம்பழத்தோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி, கை கால் வலி சரியாகிடும். நன்றி, வணக்கம்.